வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்ல வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராத. வாழைப்பழம் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டா எனக்கு வாய் வலிக்கும், அதனால் நான் அதை சாப்பிடல. ஸோ நான் தாழைப்பழத்தை சாப்பிட்றேன். ஆனால் அந்த வாழைப்பழம் இனிமையான ஒரு பழம், அதுவும் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை. பட் அவங்க எடுத்துக்கிறது தாழைப்பழம். தாழைப்பழம் என்பது முற்கள் நிறைந்தது, கசப்பு மிக்கது. தட் மீன்ஸ் அன்டிசிப்ளினான வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஒரு அன்ஈஸியான ஒரு வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தானாக போய் தாழைப்பழத்தை லபக்குன்னு விழுங்கிட்டு லைஃப்பை கெடுத்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதாவது கஷ்டப்பட்டு பாவத்துக்கான தண்டனைகளை அனுபவித்து செத்து போகிறாங்க. வாழைப்பழத்தை சாப்பிடும்போது இனிமையான வாழைப்பழம் வாய்வலிக்க சாப்பிட்டாலும் இனிமையை தான் தருமே தவிர உனக்கு எந்த ஒரு அன்ஈஸியான ஃபீல் எதுவுமே உனக்கு கொடுக்காது. நிம்மதியாக வாழ்ந்து ஸ்பிரிச்சுவலாக இந்த பிரபஞ்சத்தில் நீ இன்னுமே உன்னோட சக்தியை அதிகரிக்கலாம். அப்படி இருந்தால் என்னால் வாழ முடியாதா, வாழைப்பழத்தை சாப்பிட்டு என்னால் வாழ முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. செம இல்லை?